சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். ஓம் குருவடியே ஆதி ஆதி. ஓம் குருவடியே வேதம் வேதம். ஓம் குருவடியே தீபம் தீபம். ஓம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்த காணொளிகளுக்கு உங்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருந்தது. அதற்காக எங்களுடைய சேனல் சார்பாக நெஞ்சம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ் திருமுறைகளாக இருக்கட்டும், நம்முடைய இந்து சமய நெறிமுறைகளாக இருக்கட்டும், நம்முடைய கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பண்டிகைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒளிமயம், அதாவது ஜோதி ஸ்வரூபத்தை சார்ந்து இருக்கும். நம்மளோட பண்டிகைகள் எல்லாமே தீபாவளி திருநாள், கார்த்திகை திருநாள், எல்லா பண்டிகைகள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒளி, ஜோதி, நெருப்பு அப்படிங்கிறது தொடர்புடைய விஷயமாகவே தான் வந்துட்டு இருக்கு. ஒளிமயமான பண்டிகைகள் தான் நம்முடைய கலாச்சாரம், தமிழ் முறைகளும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ இன்னும் 2 நாட்களில் வரக்கூடிய திரு கார்த்திகை தீபம் கூட அந்த ஜோதி சம்பந்தமான ஒரு திருவிழா தான். அப்போ திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்முடைய நினைவுக்கு வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை. அண்ணாமலையாரோடையும் உண்ணாமலையம்மனும் தான் நமக்கு உடனே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த கார்த்திகை தீப திருநாள் 17 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுதே. அது ஜோதி ஏற்றினதுக்கு அப்புறம் 11 நாட்கள் அந்த தீபம் எரியுதே. அதனுடைய அதிசயம், அதனுடைய விவரங்கள், அந்த திருக்கார்த்திகை தீபத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அருணாச்சலமே ஆதிசிவமே அப்படிங்கிற இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அருணாச்சலம் அந்த ஜோதி சொரூபமா எப்படி அங்க உதயமானார் அப்படிங்கிற கதை என்னன்னா, மும்மூர்த்திகள்ல பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. நான் தான் பெரியவன் பிரம்மா சொல்றாரு, நான் தான் பெரியவன் விஷ்ணு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கான ஒரு குறியீடுகள் தான். சாமிக்கு சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்க கூடாது. அதாவது நம்ம அதை பார்த்து எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக அந்த கதை நடத்தப்படுது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அறிவு இல்லையா, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ள வரும். அது அப்படி அல்ல. அதாவது கடவுள்கள் ஒரு குறியீடாக தான் அந்த நிகழ்ச்சி நடத்தி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆணவம் தலைக்கேறும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கதை தானே தவிர பிரம்மாவும் விஷ்ணுவுக்கு உண்டான சண்டை நாம் இதைய எடுத்துக்க கூடாது. அப்போ பிரம்மா திருமுகத்தை பார்க்கறதா இல்ல விஷ்ணு எதை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்பொழுது விஷ்ணு நான் திருவடியை நோக்கி போறேன்னு சொல்லி ஒரு வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சிட்டு கீழே போயிட்டே இருக்காரு. பல ஆண்டு காலம் போயிட்டு இருக்காரு. அப்ப பிரம்மா என்ன பண்றாரு, நான் திருமுகத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல ஆண்டு காலம் திருமுகத்தை பார்க்கறேன்னு போயிட்டு இருக்காரு. அப்ப ஆதிசிவன் அடிமுடி காணாத ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனம் எடுத்து ஜோதி பிளம்பா அடிக்க தலைக்கு நிற்கிறார். அப்போ பிரம்மா மேலே ஏறி போகும் பொழுது அவர் ரொம்ப சோர்ந்து போறாரு. அப்போ அந்த தாளம்பூ ஒண்ணு மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த தாளம்பூ கிட்ட கேட்கிறார், தாளம்பூவே நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப தாளம்பூ சொல்லுது, நான் சிவனுடைய சடாமுடியிலிருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படியா, நீ அவரை பார்த்தையா அப்படின்னு. ஆமா, அவரோட சடாமுடியிலிருந்து தான் நான் வந்துட்டு இருக்கேன். சரி, நீ எனக்காக ஒரு உதவி செய்யறியா, நானும் அவருடைய திருமுகத்தை உங்களோட சேர்ந்து பார்த்தேன்னு உன்னால சொல்ல முடியுமா, சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி தாளம்பூ கிட்ட கேட்கிறார். சொல்றேன் அப்படின்னு தாளம்பூ சொல்லுது. உடனே பெருமானும் திருவடியை காண முடியாம தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவரும் சிவபெருமான்ட்ட வர்றாரு. பிரம்மாவும் வர்றாரு. பிரம்மா உங்களுடைய திருமுகத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு யார் சாட்சி அப்படிங்கிறப்ப தாளம்பூவை கூப்பிட்டு நீ சொல்லுப்பா அப்படின்னு தாளம்பூ சொல்லி ஆமா அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுது. பொய் சாட்சி சொல்லுது. பொய் சாட்சி முதல் ஆரம்பிச்சது அங்கதான். அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. இப்போ பெருமாள் தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு சரணடைகிறார். பெருமான்ட்ட சரணடைகிறார். ஆனா பிரம்மா சரணடையல. ஆனா சிவபெருமான் முக்காலம் உணர்ந்த அந்த ஆதிசிவன் இவங்க செய்த தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு பிரம்மாவுக்கும் தாளம்பூவுக்கும் சாபம் கொடுக்கிறார். பிரம்மனுக்கு ஆலயங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. தாளம்பூவுக்கு சிவபூஜையில உனக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார். இதுதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சிவபூஜையில் தாளம்பூ எந்த கோவில்களையும் பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு காரணம் இதுதான். அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டு வருந்தி சிவபெருமான்ட்ட, ஐயா இவ்வளவு பெரிய உருவத்தை எங்களாலேயும் பார்க்க முடியல, சாதாரண இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் இப்படி பார்க்க போறாங்க, அதனால உங்களுடைய உருவத்தை சுருக்கி ஜோதி ஸ்வரூபமாக எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த ஜோதி ஸ்வரூபமா கார்த்திகை திருநாள் அன்று அந்த திருவண்ணாமலையில 2600 அடி உயரமுள்ள அந்த திருமலையில அந்த மலையே அண்ணாமலையா விளங்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த திருத்தலத்துல ஜோதி ஸ்வரூபமா அந்த ஜோதி ஏற்றப்படுது. அது மிகப்பெரிய ஒரு கொப்பரையில் ஏற்றப்படுது. அதுக்கு நிறைய 3500 கிலோ நெய், 1000 மீட்டர் காடா துணியை திரியா போடுறாங்க. 250 கிலோ எடையுள்ள கொப்பரையில் அது எரியுது. தொடர்ந்து 11 நாட்கள் அந்த தீபம் எரியும். அந்த 11 நாட்கள் எவ்வளவு புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் திருவண்ணாமலை தீபம் அணைந்ததா இதுவரைக்கும் சரித்திரமே இல்லை. அப்படி ஒரு ஜோதி புலம்பா அற்புதமான ஒரு காட்சியை கொடுக்கிறாரு பிரம்மா விஷ்ணு. அவங்களுடைய தயவால இன்னைக்கும் நம்மளோட பெருமான ஜோதி ஸ்வரூபமா நம்மளாலையும் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட அக்னி மலை அதை நம்ம
மிக சிறப்பா ஒரு ஆத்மார்த்தமா சிவபெருமானுடைய நெருக்கமா அவரோட உறவாடி அங்க போய் நம்ம அப்பா மாதிரி அவர்கிட்ட நடந்துகிட்டு அந்த கோவில்ல நாம் எப்படி கிரிவலம் வரணும், அவர் எப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி ஜோதி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அடுத்த நாள் நீங்க செய்தித்தாள்களை புரட்டினீங்கன்னா இந்த மாத பௌர்ணமி 20 லட்சம் பக்தர்கள் குவிந்தனர், திருவண்ணாமலை ஸ்தம்பித்தது அப்படின்னுலாம் செய்திகள் வரும். அது வந்து எத்தனை லட்சம் பேர் அந்த கோவிலுக்கு வர்றாங்க, அங்க எத்தனை லட்சம் பேர் கிரிவலம் போறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் ஆத்மார்த்தமா போறாங்க, யாரெல்லாம் சிவனோட போறாங்க அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்பன் பெருமான் அப்படி ஒரு சிறப்பான ஒரு கிரிவலம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம மற்ற நாட்கள்ல பண்றதை காட்டிலும் அந்த கார்த்திகை அன்னைக்கு கிரிவலம் பண்ணி ஜோதி தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அஷ்டலிங்கங்களும் கிழக்கு திசையில் இந்திரலிங்கமாகவும், தென்கிழக்கு திசையில அக்னிலிங்கமாகவும், தெற்கு திசையில யமலிங்கமாகவும், தென்மேற்கு திசையில நிருதிலிங்கமாகவும், மேற்கு திசையில வருணலிங்கமாகவும், வடமேற்கு திசையில வாயுலிங்கமாகவும், வடக்கு திசையில குபேரலிங்கமாகவும், வடகிழக்கு திசையில ஈசானியலிங்கமாகவும் அற்புதமா ஒரு ஆலயங்கள் அமைந்திருக்கு. அந்த ஆலயங்களுக்கு எப்படி இந்த பெயர்கள் வந்தது அப்படின்னா அந்தந்த ஆலயத்துக்கு அவங்கவங்க வழிபட்டதுனால அந்த பெயர் வந்தது. இந்திரன் வழிபட்டதுனால இந்திரலிங்கம், குபேரன் வழிபட்டதுனால குபேரலிங்கம். அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தேவைப்படுற எல்லா விஷயங்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அஷ்டலிங்கங்களையும் கிரிவலம் 14 மைல் நம்ம சுத்தி வரும் பொழுது சிவ சிந்தனையோட கைகளை இப்படி கூப்பிய வண்ணம் ஒரு கலாச்சார உடைகள், வேஷ்டி துண்டு, பேண்ட், ஜீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடாம கலாச்சார உடைகள் அணிந்து, பெண்களும் அதே மாதிரி கலாச்சார உடைகள், புடவை, சுடிதார் அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த மாதிரி உடைகளை மட்டும் அணிஞ்சிட்டு சிவ சிந்தனையோட கைகளை கூப்பியபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் 14 கிலோமீட்டர் சிவ சிந்தனையோட ஒவ்வொரு அஷ்டலிங்கத்துக்கு உள்ளேயும் போய் அந்த சிவதரிசனம் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையா ஒரு கர்ப்பிணி பெண் நடந்தா எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி மெதுவா நடந்து அந்த கிரிவல பாதையோட இடது பக்கம் தான் நம்ம வந்து கிரிவலம் போகணும், வலது பக்கம் போகக்கூடாது. வலது பக்கம் சித்தர்கள் வந்து கிரிவலம் வருவாங்க. அதனால் இடது பக்கம் சிவ சிந்தனையோட 14 மைல் ஒரு கர்ப்பிணி பெண் போல மெதுவா போய் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசனம் பண்ணி கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அடி அண்ணாமலை அப்படிங்கிற ஆலயத்தையும் நீங்க தவறாம தரிசனம் பண்ணணும். அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆலயம். அப்போ அடி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 8 லிங்கங்கள் இது எல்லாத்தையும் வந்து தரிசனம் பண்ணி ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே சென்று அருணாச்சலனையும் அண்ணாமலையானையும் உண்ணாமலையம்மனையும் தரிசனம் செய்து திருக்கார்த்திகை தீபத்தென்று உங்கள் எல்லா இல்லங்களிலும் தீப ஒளி பரவட்டும், ஜோதி ஒளி ஓங்கட்டும், ஜோதி சொரூபமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு காட்சி தரட்டும் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.